அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய 2ஆம் படைவீடு. இந்த படைவீடு ரொம்ப ரொம்ப தனித்துவமானது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த கோவிலில் அடிக்கடி நிறைய விஷயங்கள் ஒரு ஆச்சரியமானதாக நடந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய கடலில் ஒரு மிக பெரும் அதிசயம் நடந்திருக்கு. இந்த அதிசயம் ஒரு முறை 2 முறை கிடையாதுங்க, பல முறை முருகப்பெருமான் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காரு. அதாவது சமீபத்தில் கூட ஒருவருடைய நகை காணாமல் போயிடுச்சு. அப்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்து அந்த நகையை கண்டுபிடிச்சாங்க. அதே போல் இப்போது நடந்திருக்கு மீண்டும் இந்த அதிசயம். அந்த கோவிலுக்கு புனித நீராட வந்த ஒரு பக்தருடைய நகை காணாமல் போனது. அந்த நகை கிடைச்சதா கிடைக்கலையா, அல்லது அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எத்தனை மணி நேரமாக இந்த போராட்டம் நடந்தது, முருகப்பெருமான் நிகழ்த்திய அதிசயம் என்ன, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக அதிலும் தாலி செயின் அப்படிங்கும்போது இன்னமும் நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வாக இது நடந்திருக்கு. அதாவது கடலில் தன்னுடைய தாலி செயினை காணாமல் தொலைச்சிட்டு இருந்தக்கூடிய பக்தருக்கு முருகப்பெருமான் என்ன பதில் கொடுத்தாரு, அதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கீங்க அல்லது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் நினைத்தவை அனைத்தும் நடத்தக்கூடியவராக அவர் இருப்பார். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கணும், நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின்ல நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு முறை முயற்சி செய்து கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். சரி, நாம் இப்போது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் நடந்த ஒரு மாபெரும் அதிசயத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். உலக புகழ்பெற்ற இந்த திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றது உண்டு. இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துட்டு போகிறாங்க. குறிப்பாக பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், சஷ்டி இது போன்ற நாட்கள்ல எல்லாம் நிறைய பக்தர்கள் வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி வரக்கூடிய பக்தர்கள் கோயிலுக்கு வரவங்க கடலில் புனித நீராடுவது வழக்கம். அதன்படி கடலில் புனித நீராடிய பக்தர் ஒருவர் 5 சவரன் தங்க நகையை கடலில் கரையில் தவற விட்டுட்டாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த தங்க நகை தொலைந்ததை அடுத்து இது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்பவே பரபரப்பானாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இங்கே இந்த செயினை தேடுறதுக்கான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து கடற்கரையில் தங்க நகையை தேடும் பணியில் ஈடுபட்டாங்க. இந்த தேடுதலின் முடிவாக தங்க நகை ஒரு பணியாளருடைய கையில் சிக்கியிருக்கு. நகையை கண்ட அந்த பெண்ணும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இதையடுத்து தங்க நகை உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த நகையை மீட்டு கொடுத்த குழுவினருக்கு அப்போதே பாராட்டும் நன்றிகளும் தெரிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடலில் ஒரு பொருளை தொலைச்சிட்டு மீண்டும் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான விஷயம் கிடையாது. அதிலும் 4 மணி நேரமாக தேடி இருக்காங்க. 4 மணி நேர தேடலுக்கு பிறகு அந்த நகை கிடைச்சிருக்கு. அப்படி கிடைத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் அந்த சுப்பிரமணியருடைய அருள் இல்லாமல், அவருடைய பார்வை இல்லாமல் கிடைத்திருக்காது என்று இது முருகப்பெருமான் நிகழ்த்திய மாபெரும் அதிசயம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 4 மணி நேரமாக காணாமல் ரொம்பவே தீவிரமாக தேடி இருக்காங்க. இதில் குறிப்பிட்டு ஒருவருடைய கையில் அந்த தங்க நகை சிக்கியிருக்கு. இப்படி மீண்டும் அந்த நகை உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப அதிசயமானது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் கோவிலுக்கு எவ்வளவோ பக்தர்கள் வராங்க. ஆனாலும் குறிப்பிட்டு ஒரு பக்தருடைய இது போன்ற விஷயம் நகை காணாமல் போயிட்டு மீண்டும் கிடைக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. காலை 8 மணி முதல் இந்த தேடுதல் நடந்து 4 மணி நேரம் கழித்து இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மிக பெரும் அதிசயமாகவே பார்க்கப்படுது. குறிப்பிட்டு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு பக்தருடைய தங்க காப்பு கிடைச்சது. அதாவது 5 சவரன் தங்க காப்பு திடீரென மாயமான நிலையில் 2 நாள் கழித்து அந்த சம்பவத்தை ரொம்பவே பரவசத்தை ஏற்படுத்தி 2 நாளைக்கு பிறகு அது கிடைச்சிருக்கு.
உடனே கிடைக்கல, 4 மணி நேரம் கழித்து கிடைக்கல, 2 நாள் கழித்து அந்த தங்க காப்பு ஒருவருடைய கையில் சிக்கி இருந்தது. அதை போய் நாம் பக்தருக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இந்த திருச்செந்தூரில் அடிக்கடி நகைகள் காணாமல் போவதும் அது மீண்டும் கிடைப்பதும் முருகப்பெருமானுடைய அருளாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானிடம் மனம் முருகி வேண்டியதால் தவறிய பொருள் மீண்டும் கிடைத்திருக்கிறதாகவும் அந்த பக்தர்கள் இப்படி கண்டு கொடுத்து அந்த பொருளுக்கு உரியவர்கள் இது போன்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி கோவிலுக்கு போகும்போது ஒரு சில அதிசயங்கள் நடக்க தான் செய்யும். உங்களுக்கும் இது போல் நான் கோவிலுக்கு போகும்போது எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு, இந்த திருச்செந்தூர்னு மட்டும் கிடையாது, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்போது நான் இந்த ஒரு ஆபத்திலிருந்து நான் மீண்டு வந்தேன், அந்த நேரம் நான் அந்த கடவுளை மனமுருகி வேண்டிக்கிட்டேன், அந்த கடவுளால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒவ்வொருவருக்கும் இது போல் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். தங்க நகை காணாமல் போனால் மட்டும்தான் இந்த ஒரு அதிர்ச்சி அப்படின்னு கிடையாதுங்க. எவ்வளவோ பேர் திருவிழாவில் கோவிலுக்கு போயிட்டு குழந்தைங்களை தொலைக்கிறது, அல்லது வண்டி வாகனத்தில் போகும்போது ஏதாவது ஒரு ஆபத்து வர்றது, அதிலிருந்து மீண்டு வர்றது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த கடவுளை போய் நம்ம பார்த்து வழிபட்டுட்டு அவரை தரிசனம் செய்துட்டு மனசில் இருக்கிற குறையெல்லாம் சொல்லிட்டு திரும்பி நாம் நிம்மதியோடு வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது மிக பெரும் விஷயமாக இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது போன்று ஒரு சம்பவம், நெகிழ்வான சம்பவம், என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதாவது திருச்செந்தூருக்கு சாதாரணமாக நம்ம போனோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மற்ற கோவில்களை காட்டிலும் இது கடற்கரையோரம் கடலை பார்த்து அமைந்த அந்த செந்திலாண்டவருடைய கோவில். அங்கே போய் நம்ம வழிபடும்போது நமக்கு எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி, அதே போல் ஒரு விஷயம் நமக்கு தடையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னாலும் சரி, இங்கு போய் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானே சுப்பிரமணியரை நாம் வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கையும். அதிலும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் அங்கு ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அங்கு பௌர்ணமி வெளிச்சத்தில் அந்த கடற்கரை முழுவதும் பக்தர்கள் தான் இருப்பாங்க. அங்கு ஒரு நாள் முழுவதும் தங்கி இருந்து அந்த முருகனை வேண்டிட்டு வரக்கூடிய காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமானதாக இருக்கும். இப்படி நாம் போய் வழிபட்டுட்டு வரும்போது நிம்மதியான ஒரு மனநிலையோடு நம்ம வீட்டுக்கு வரதை பார்க்க முடியும். திருச்செந்தூர் அப்படிங்கிறது எவ்வளவோ அதிசயங்களை தாங்கிய மிகவும் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய ஒரு அற்புதமான கோவிலாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான கோவில். நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து கூட பக்தர்கள் இங்கு வந்து வழிபடக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சிலையே கடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான். முருகப்பெருமானுடைய சிலை அங்கு கடலில் சில பேரால் கொண்டு போய் போடப்பட்டது. அப்போது அவர்கள் போடும்போது அந்த கடலில் மிக பெரும் புயலும் அங்கு நடந்த ஒரு விஷயம், அந்த முருகப்பெருமானுடைய சிலையை கடலில் போட்டுட்டு போகிறாங்க. அப்போது முருகப்பெருமான் பக்தருடைய கனவில் சென்று தான் இங்கு தான் இருப்பதாகவும் தன்னை மீட்டெடுக்குமாறும் அவர் சொல்கிறாரு. கடவுளே, உன்னை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் கடல் மேலே ஒரு எலுமிச்சை பழம் மிதந்து கொண்டிருக்கும். அந்த எலுமிச்சை பழத்திற்கு அடியில் நேராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது அந்த பழத்தை நான் இவ்வளவு பெரிய கடலில் நான் எப்படிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பழத்திற்கு நேராக ஒரு கருடன் வட்டமிட்டு கொண்டு இருக்கும், அந்த இடத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதே போல் அந்த முருகப்பெருமானுடைய சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படியாக இருக்கும்போது இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே தான் இருக்குது. அந்த வகையில் திருவிழா நாட்களில் இந்த கடல் கரையோரமாக நிறைய விஷயங்கள் அதிசயமாக நடக்கும். திருவிழா நாட்களில் பல்லாயிரக்கணக்கோர் திருச்செந்தூருக்கு வந்து திரளா வருவாங்க. பௌர்ணமி தினத்தை விட்டு ஏராளமான பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில் ஒரு சில நேரங்களில் கடல் உள்வாங்குவதையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த உள்வாங்குவதற்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்தர்களுக்கு வழிவிடும் விதமாகத்தான் இப்படி இந்த
கடற்கரை உள்வாங்குகிறது, கடல் உள்வாங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல ஆச்சரியங்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் நடந்த ஒரு மிக பெரும் அதிசயமான விஷயத்தை பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.